வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து, இந்த முதல் அதிகாரத்தை குறித்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் எழுதின ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் வெளிப்படுத்தி கொடுத்தவைகளை அதை தம்முடைய தூதன் மூலம் யோவானுக்கு இயேசு வெளிப்படுத்தி கொடுத்தார். யோவான் கண்டவைகளை எழுதினார். பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டவைகள் இருக்கிறது, மறைபொருளும் இருக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் பொழுது இனி நடக்க போகிற சம்பவங்கள் தான் அதிகமாக இதில் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு விசுவாச பிள்ளைகள், நீங்கள் இந்த நாட்களிலே அநேக வேத புரட்டர்கள் இருக்கிறார்கள், கள்ள உபதேசங்கள் இருக்கிறது. இன்னைக்கு மீடியாக்கள், சோசியல் மீடியா செய்கிற ஒரு சப்போர்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு 40% தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு 60% அது மனுஷனை விழப்பண்ணுகிற காரியம்தான் அதில் இருக்குது. விசுவாச பிள்ளைகள் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான எல்லா நிகழ்வுகள், கிறிஸ்தவ செய்திகள் மட்டும் வரவில்லை, அநேக தகவல். இப்போ அந்த எலெக்ஷனுக்கே மீடியாவில் தான் என்ன செய்யுங்க, அதிலே ஆடு வருது. அந்த அளவுக்கு எங்கேயோ போயிட்டு நம்ம சொல்கிற விஷயம். அப்போ வெளிப்படுத்தப்பட்டவைகள், பைபிளில் நிறைய மறைபொருள் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது மறைபொருள் யாருக்குரியது? மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. எல்லாரும் வாயை திறந்து ஒருக்கா சொல்லுங்க, மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியது. இப்போ வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்குரியவைகள். ஆமென். ஆனால் சிலவங்க இன்னைக்கு தியாலஜி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இறையியலை படிக்கிறது. அதில் என்னன்னா மறைபொருளே நோண்டிட்டு இருப்பாங்க. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது மறைபொருள் கர்த்தருடையது என்று. ஆனால் இவங்க மறைபொருளை அதிகமாக ரிசர்ச் பண்ண போவாங்க. அந்த மாதிரி போகாமல் இருக்கிறது நல்லது. வெளிப்படுத்தப்பட்டவைகள் உங்களுக்கும் எனக்கும், நம்முடைய தலைமுறைக்கும், நம்முடைய முன்னால் வாழ்ந்த பிதாக்கள், அவங்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டவைகளை வாழ்ந்துதான் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். கரங்களை வியத்தி ஒரு அல்லிய சொல்லுங்களேன். அப்போ பைபிளில் சிலவங்கெல்லாம் உங்களை கொஸ்டின் கேட்டே குழப்பிடுவாங்க. அந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கு. இது தெரியுமா, அது தெரியுமா? ஐயா, எங்களுக்கு பைபிளில் வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் யாருக்குரியது? எங்களுக்குரியது. மறைபொருள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. சிலவங்க இந்த பாஷைக்கு அர்த்தம் தெரியுமா, அந்த பாஷைக்கு அர்த்தம் தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஏப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தங்களுக்காய் சோத்திரம்னு சொல்லணும். ஆமென். கடைசி நாட்களிலே மோசம் போகாமல் இருக்க வேண்டும். அப்போ ஒரு திரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறதை யோவான் பார்க்கிறார், பார்த்து நமக்கு சொல்லி தருகிறார். பிரைஸ் காட். ஆமென். அதுதான் வெளிப்படுத்தப்பட்டவைகள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோவானை குறித்து சில வார்த்தைகள் சொல்லாமல் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருக்கிறதுக்கு முன்பாகவே இந்த யோவான் முதல்ல பாப்டிஸ்ட் யோவான் இருக்கிறார்ல, யோவான் ஸ்நாபகர், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இவர் சீஷராய் மாறினார். இவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டவுடன் யோவான் காட்டி கொடுத்தார். இவர்தான் முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அவர் பின்பற்றுங்கள் சொன்னவுடன் யோவான் அதுக்கு பிறகு இயேசுவின் சீஷராய் மாறினார். இயேசுவின் சீஷராய் யோவான் சும்மா 12 பேர்ல ஒருவரா இருக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் ஒரு 100கணக்கான பேர் ஆராதிக்கிற இடத்துல நம்மளும் ஒரு ஆள், அப்படி இருக்கக்கூடாது. இந்த யோவான் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் சீஷன் என்று அறியப்பட்டான். எப்பொழுதும் இயேசுனுடைய அருகிலே இருப்பார். அதனால்தான் அவருடைய தாய் கேட்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலும் நீர் வரும் பொழுது ஒரு மகன் உம்முடைய வலது பக்கமும் ஒரு மகன், அது இந்த யோவானுக்கு அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. இங்கே இருக்கிறது போல ராஜ்யத்தில் வரும்பொழுது என் மகன் உங்க பக்கத்தில் இருக்கணும்னு இந்த அம்மா ஆசைப்பட்டாங்க. காரணம், எப்போ பார்த்தாலும் யோவான் இயேசுனுடைய அருகிலே இருப்பார், அவருடைய மார்பில் சாய்ந்திருப்பார். அப்படி இருந்த யோவான், இன்னும் யோவானை குறித்து யோவான், பேதுரு, யாக்கோபு, இவங்க 3 வரையும் கர்த்தர் கொஞ்சம் விசேஷப்படுத்தி வைத்திருந்தார். ஜபாலே தலைவனுடைய பிள்ளை இறந்த பொழுது மற்ற எல்லாரையும் வெளியே நிற்க வைத்து விட்டு இந்த பேதுரு, யோவான், யாக்கோபை மட்டும் உள்ளே அழைத்து கொண்டு சென்றார்.
ஒருமுறை பாருங்கள், அவர் மறுரூப மலையிலே மறுரூபம் அடைந்த வேளையிலும் கூட பேதுரு, யோவானும் யாக்கோவும் மட்டும் இருந்தாங்க. கெத்செமன் தோட்டத்திலே போய் ஜெபிக்க போகும் பொழுது கூட மற்ற எல்லா சீஷர்களையும் கொஞ்சம் இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த 3 பேரையும் தனித்து அழைத்து கொண்டு போய் அதிலிருந்தும் இயேசு சற்று அப்புறம் போய் அவர் ஜெபம் பண்ணினார். இந்த சீஷர்களும் அப்படி அவங்களும் அந்த இயேசுவை அந்த அளவு நேசித்திருக்கிறாங்க. சிலுவையிலே இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிற வேளையிலே மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவர்கள் நம்மையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கும் பொழுது சிலுவையின் அருகிலே யோவான் நின்றார். அதனால்தான் 7 வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவானை பார்த்து, அதோ உன் தாய். தன் தாயை பார்த்து, இதான் உன்னுடைய மகன் என்று சொல்லி அவர் தன்னுடைய தாயை கவனிக்கிற பொறுப்பை யோவானிடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்கும் பொழுதும் பாருங்கள், இந்த இடையில முந்தினாங்கல்ல, பேதுரு முந்தினார்ல, அது யாரை தான் முந்தினது? யோவானு தான் முந்தினது. ஓடி போய் கல்லறைக்கு போனார். ஆனாலும் பேதுரு உள்ளே போய் பார்த்தார். இப்ப யோவான் இப்படி பாருங்கள், எல்லா நிலையிலும் இயேசுவை மிகவும் நேசித்தார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ 12 பேர்ல ஒரு நபரா நம்ம இருக்கக்கூடாது, இயேசுவை கொஞ்சம் நெருங்கி நேசிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவை யோவான் மிகவும் நேசித்தார். அதற்கு பாருங்கள், அவருக்கு கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட், அவர் ரொம்ப உபத்திரவப்படுத்தப்பட்டார். பைபிளில் இல்லை, ஆனால் கிறிஸ்டாரிகள் சொல்லுகிற ஒரு சரித்திரம் என்னன்னா, அவரை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்களாம். ஆனாலும் அவர் சாகலையா. அதனால தான் அவரை பத்மு தீவில் அந்த ராஜா நாடு கடத்தினான். பத்மு தீவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அங்க இருந்து கொண்டுதான் அவருக்கு இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்படுத்தல் கிடைத்தது. அது மனிதர்கள் குடியேற முடியும். இன்னைக்கு ஐலண்ட் தீவுகள் நிறைய இருக்கு, அதுக்கு போக மக்கள் ஆசைப்படுவாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். அங்க நிறைய மரங்கள் இருக்கும், அங்க கடற்கரை மண் பரப்பளவு இருக்கும். ஆனா பத்மு தீவு அப்படி அல்ல, ஃபுல்லா பாறை, குட்டி குட்டி பாறையா இருக்கும். அங்க விஷ ஜந்துக்கள், கொடிதான பாம்பு, இன்னும் மண்ட ஓடுகள் தான். ராஜா கொடூரமான தண்டனை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னா அவனை எங்க போடுவாங்க? பத்மு தீவிலே நாடு கடத்துவார்கள். அப்படி பாருங்கள், ஒரு பயமும் திகிலும் நிறைந்த இடம். பகல்லே பயங்கர வெயில், இரவிலே குளிர். அங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடமே கிடையாது. ஒரு உபத்திரம், பயங்கரமான ஒரு கடினமான ஒரு தீவு தான் பத்மு தீவு. அங்க இருந்துட்டு தான் ஒரு மனுஷனுக்கு ரெவலேஷன், வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். ஆமென். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். இப்ப எதுக்காக இந்த பாடுகளை அவர் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற 2 காரியம் சொல்றார் பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். நம்பர் 1, எதுக்காக அவர் அந்த பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்? கடுமையான கடுங்காவல் அப்படிம்பாங்க நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல. ஒரு கடும் சட்டத்துக்கு அவர் உள்ளாகி கடும் தண்டனை அனுபவித்திருக்கிறார்னா எதுக்காக? வேத வசனத்துக்காக. இன்னைக்கு சில ஆட்கள்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்க. எதுக்குன்னா கொழுப்பு பிடிச்சியும் போயிட்டு வருவாங்க. சும்மா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் புஷ்டியாவன பாவப்பட்ட இவனையாவது மண்டையை உடைச்சிருவாங்க. அப்புறம் ஜெயிலில் போய் இருப்பாங்க. அப்புறம் என்னைக்கும் ஒன்று போல இருக்காது. உன்னை விட பெரியவன் ஒருத்தன் உன்னட்ட மோதுவான். பைபிள் சொல்லுகிறது, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால். ஏன் இதை நான் தைரியமாக சொல்கிறேன்னா, நானும் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இதெல்லாம் கொண்டு நடந்த ஆள். இந்த வசனத்தை கேட்ட பிறகு தான் பயந்து ஒதுக்கி வச்ச ஆள். இங்கே சில தம்பிமாரெலாம் இருக்கிறீங்க, உங்களை நேசிக்கிறதுனால சொல்கிறேன். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய எல்லா பொல்லாத கிரியைகளையும் உங்களை விட்டு கொஞ்சம் அப்புறப்படுத்தணும். கரங்களை வீழ்த்தி வரலையே சொல்லுங்களேன். இப்போ இந்த மனுஷன் எதுக்காக கடுங்காவல் தண்டனை? சிலவங்களுக்கெல்லாம் ரொம்ப குற்றத்துக்கு மேலே குற்றம் செய்தாச்சுன்னா அதுக்கப்புறம் போலீஸே மிரட்டுவாங்க. அது என்னடா, இப்போ குண்டரில் தூக்கி போட்டுருவேம்பாங்க. அவங்க 1 வருஷம் என்ன செய்ய முடியாது, ஜாமீன்லேயே வர முடியாது. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரவுடியாக என்ன செய்யுங்க, அறியப்படுவீங்க. அப்புறம் எப்போ வேணாலும் சுட்டம் கொண்டுருவான். வாழணும்னு நினச்சாலும் அப்புறம் வாழ முடியாது. அதுக்கப்புறம் ஐயோன்னா முடியாது. நல்லா இருக்கிற காலத்தில் இயேசுவுக்கு பயந்து வாழணும். ஆமென். அப்படி விஷயம் கவனிங்கள் அன்பு தேவ பிள்ளை. அப்போ ஈவன் இந்த யோவான் எதற்காக நாடு கடத்தப்பட்டார்? எதுக்காக கடுங்காவல் இவருக்கு? நிமிந்து கவனிங்களா, வாலிப தம்பிங்கெல்லாம் நிமிந்து கவனிக்கும். எதுக்காக கடுங்காவல் இவருக்கு? எதற்காக? வேத வசனத்துக்கா.
வசனத்துக்காக நாம் துன்பங்களை சகித்தால் அது நமக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும். பிள்ளைங்க கவனிக்கிறீங்களாமா? வேத வசனத்து நிமித்தம் ஏதாவது பாடுகளை கஷ்டங்களை நீங்க சகித்தா அது உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். இவன் வேத வசனத்தின் நிமித்தமும் ஆமென். இரண்டாவதாக எதுக்காக இவர் இந்த பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி நிமித்தம். காரணம் இவர் ஒரு விட்னஸ், இயேசுக்கு ஒரு சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதற்கு இவர் ஒரு சாட்சி. இயேசு வேத வாக்கியங்கள்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஒரு சாட்சி. இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு இவர் ஒரு விட்னஸ், இவர் ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுக்கு சாட்சியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தேகமா இருக்கா? ஆமென். பைபிள் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம தெருவில் நம்ம தான் இயேசுக்கு சாட்சி. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சர்ச்சுக்கு போயிட்டு போச்சுலாம் சிலவங்க பைபிளை இப்படி அப்படி வச்சுட்டு போவாங்க. ஏன்னா நாங்கள் யாரு? இயேசப்பாவுக்கு சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்ப நம்ம எல்லாம் இயேசுக்கு சாட்சிகள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சாட்சியா மாறுறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நம்ம ஒரு பாசையில சொன்னா கொஞ்சம் அதுக்கும் ஒரு என்னது வேணும்? ஒரு நட்டலும் வேணும். ஹல்லேலூயா. யாராவது கோர்ட்ல போய் ஒரு பெரிய அக்யூஸ்ட ஜாமீன் எடுக்க கையெழுத்து போட போயிருக்கிற யாராவது இங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்றது புரியும். எல்லாரும் போக மாட்டாங்க. சோத்திரம். அப்ப நான் சொல்றேன்னா என்ன செய்திருப்பேன்? இப்படி அப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, சில தம்பிங்க எல்லாம் வழக்கு சம்பந்தமெல்லாம் இருக்கிறீங்க. அந்த கோர்ட்டு வாசல்ல நம்ம கால் போகவே கூடாது. ஆண்டவர் இறக்கம் செய்யணும். இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் மிதிக்காமல் இருக்கணும். இந்த பைபிள் எடுத்துட்டா நம்மளை அப்படியே ஒரு உண்மையான ஒரு ஏசப்பா பிள்ளையா மாறிடணுமா. இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கிரியை செய்யட்டும். ஆண்டவர் என்னைக்கும் உன்னை எப்படி சாப்பிட்டா பேச மாட்டார். உங்களை நேசிக்கிறார். எந்த ஒரு வழக்குகளில் நீங்கள் அகப்படாமல் இருக்கிறது நல்லது. ஆமென். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். நம்ம மேலே ஒருவேளை பொய் குற்றச்சாட்டு போடலாம், பொய் கேஸ் போடலாம். அதெல்லாம் ஏசப்பா பார்த்துடுவார், நமக்கு உதவி செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இன்னைக்கு தேசம் பொல்லாததாக இருக்கிறது. யாரை விழுங்கலாம் அப்படின்னு தான் பிசாசும் வகை தேடுகிறான். அப்போ ஒரு சாட்சியாக நம்ம மாறணும்னா ஒரு தைரியம் வேணும். சொல்லுங்க, என்னது வேணும்? ஒரு தைரியம் வேணும். கர்த்தர் அந்த தைரியத்தை உங்களுக்கு தருவாராக. நம்ம அதான் பயத்தின் ஆவியை பெறாமல் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? இந்த தம்பிங்கெல்லாம் இயேசுக்கு சாட்சி தானடா, போல்ட்டு தானா? கரங்களை வீத்தி ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஏசப்பாவுக்கு சாட்சியா இருப்பேங்கிறவங்க ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இயேசுக்கு சாட்சியா இருப்பேன்னா மற்ற சும்மா இந்த தருவான். ஏதாவது இந்த வெயில் நேரம்ல பீர் அடிச்சா உடனே இல்லாடி தருவான். அப்போ இயேசுக்கு சாட்சியா இருக்கிறவே இல்லை, அது எனக்கு என்ன செய்யாது. நான் ஏசப்பாவுக்கு சாட்சியா, நான் அவருடைய பிள்ளை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுக்கு சாட்சியினுடைய ஒரு ரகசியம் என்னன்னா, பாவத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அசுத்தத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். ஏசப்பாவுக்கு சாட்சியா இருக்கிற பிள்ளைங்க தூசணமான வார்த்தைகள் போடக்கூடாது. பாருங்கள், பலவிதமான அசுத்தமான கிரியைகளை நம்மளை விட்டு அகற்றி நம்ம பரிசுத்தமாய் வாழணும். இயேசுக்கு என்ன எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சாட்சியார். அப்ப யோவான் எதற்காக கடும் காவல் தண்டனை அனுபவித்தார் என்று சொன்னால் 2 காரியம். எதற்கு என்று சொன்னால், வேத வசனத்து நிமித்தமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியமான சாட்சி. ஆமென். அவர் எழுதும் பொழுதே எழுதுக, நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் அவர் என்ன செய்கிறாரு? நாங்கள் அடுத்தது 3வது ஒரு வார்த்தை, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், அடுத்தது நாங்கள் தொட்டதையும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை இந்த யோவான் அடிக்கடி என்ன செய்து பார்த்திருக்கிறாரு? தொட்டு பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? எழுதுகிறோம். ஆமென், பிரைஸ் காட். இப்படி ஒரு அதிகாரமாய் இப்போ பாருங்க, அவங்க பிரசங்கம் பண்றதுக்கும் நம்ம பிரசங்கம் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு, அப்படிதானே? யோவானுடைய பிரசங்கத்தை பவுல் யோவானுக்கு என்ன பெயரிடுறாரு சொல்லுங்க அப்போ? இடி முழக்கம். யோவானுடைய பிரசங்கம் எப்படி இருக்குமா? இடிமுழக்கத்தின் பிரசங்கி என்று சொல்லி ஒரு பெயரை பெற்றவர் இந்த யோவான். பிரைஸ் காட். அவர் யோவான் நற்செய்தி நூலை எழுதினார்.
ஆமென். யோவான் 1, 2, 3 நிருபங்களை எழுதினார். கடைசியா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நமக்கு எழுதி தந்தார். ஆமென். அன்பு தேவப்பிள்ளைகளே, ஒரு அன்பின் சீஷனாகிய யோவான் இயேசுவை பின்பற்றினது போல நாமும் இந்த கடைசி காலத்திலே இயேசுவை சேவிப்போம். சபையில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வருகிறதுல நாமும் 100 இருக்காதபடிக்கு இந்த 3 வரை போல எந்த அளவுக்கு ஊழியருக்கு கைகோர்த்து சபையோடு இசைந்திருக்க முடியுமோ அப்படி இசைந்திருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். நான் நினைக்கிறேன் இந்த யோவானை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பான். என்ன நீயும் அவரு கூட ரொம்ப குலானா இருக்கா போலுக்கு, பேதுருவை சிலவங்க கிண்டல் பண்ணியிருப்பான். என்ன பேதுரு அடுத்தது நீ தான் லீடர் போலுக்கு. யாக்கோபு இந்த நலி அடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக இப்படி சிங்கி அடிச்சுட்டு தான் இருப்பான். அவனும் அப்படிதான் இருக்கும், அவனுடைய சந்ததியும் அப்படிதான் இருக்கும். சில வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த அம்மா அப்பா எப்படி ஒரு மாதிரி நலி அடிச்சு பேசுறாங்களோ அதே அந்த ஜோக்கிங், அதே அந்த கீழ்த்தரமான வார்த்தை பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். அதே அந்த வார்த்தை தான் அந்த மருமக்கள் பேர். அப்படி பாருங்க, அந்த ஜீன் சிலதெல்லாம் அப்படி ஒட்டிடும். சிலதெல்லாம் அதுல இருந்து கடந்த நாட்களை நாம் இந்த ஆசாப்பை குறித்து பார்த்தோம். இதே போல எழும்பி வருகிறவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அதனால சும்மா என்னது அடிக்க கூடாது சொல்லுங்க. அது என்ன வேர்டு? நலி. ஆமா, நலி அடிக்க கூடாது. அதுல கவனமா இருங்க, கனப்படுத்தி பேசணும். ஒரு வீட்டில் ஒரு ஆள் இல்லாட்டாலும் அது ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுங்க, அல்லாவிட்டா அந்த ஏதாவது ஒரு வார்த்தை, அல்லாவிட்டா அந்த பிரதர் அந்த சிஸ்டர்னு பேசுகிற குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். சிலவங்கெல்லாம் ஏன் நீங்க உங்க குடும்பம் பிரகாசிக்கப்பட முடியல, ஏன் உங்க குடும்பம் கட்டப்பட முடியல, ஏன் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள். அதில் ரொம்ப விசுவாச பிள்ளைகள் கவனமா இருங்க. இந்த யோவானுக்கு பாருங்க, அந்த அவங்க அம்மாவுக்கு இருந்த அந்த பெஸ்ட் கேரக்டர். அவங்க சொல்றாங்க, நீ ராஜ்யத்திலே வரும் பொழுதும் என் பிள்ளை இதே போல உங்க வலது பக்கத்துல என்ன செய்யணும்ப்பா இருக்கணும். அப்போ நல்ல ஆக்டிவா அந்த அளவுக்கு யோவான் இருந்திருக்கிறாங்க. அப்போ உங்கள் மனதிலே ஆவியானவர் பேசுவாராக. 11 நம்ம 12 இருக்கக்கூடாது. பேதுரு, யோவான், யாக்கோபை போல இருக்கணும். பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க. அப்போ அன்பின் சீஷனை போல் நாமும் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுவோம். ஆமென். பக்கத்துல சொன்னீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆமென் உள்ள சில வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவர் தன்னை தேவனை குறித்து சொல்லுகிற சில வார்த்தை. 2வது வசனத்தை வாசிங்கள். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஆமென். பாருங்கள், இந்த ஒரு ஷார்ட் நோட் வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ ஒரு கட்டுரை எழுதிருக்கிறீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஷார்ட், அந்த கட்டுரைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றே போல ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நமக்கு ஒரு ஷார்ட் நோட்டு தருகிறார். 2வது வசனம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும். பிரைஸ் காட். இவன் எதை எழுதுகிறான்? தேவனுடைய வசனத்தை குறித்தும். ஒரு சபை எப்பொழுதும் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு வீடு, ஒரு விசுவாச குடும்பம் எப்பொழுதும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கிருபையினால் இந்த 3 நாள் ஒரு சர்ச்சில் பாருங்கள் விசேஷித்த கூட்டம். நம்ம ஒரு நண்பர் தான் ஃபர்ஸ்ட் ஜான்விலி, அவங்க சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் நேற்றுக்கு சொன்ன காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் என்ன 1.5 மணி நேரம் வசனம் பேசுறதுக்கே தந்தார். 7:30 அவங்க தந்துட்டாங்க, 9 தான் முடிக்கணும். அப்போ பாருங்கள், அவர் சொன்ன காரியம் என்னன்னா, எனக்கு வசனம் சபையில் என்ன செய்யணும்? பேசப்படணும். கரங்களை வீத்தி அல்லையே சொல்லுங்களேன். இங்கே நிறைய சபை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு விசுவாச பிள்ளைங்க கவனிக்கிறீங்களாமா? அந்த வசனத்தை கேட்கணும். இந்த வசனம் தான் நம்மளை மறுரூபமாக்கும். இந்த வசனம் தான் நம்மளை மாற்றும், நம்மளை அப்படியே உருவாக்கும். பின்னால் இருக்கிற பிரதர்ஸ் கவனிங்களேன், வேத வசனம் நம்மளை தேறினவர்களாய் மாற்றும். எந்த நற்கிரியைகளை செய்கிறதுக்கும் நம்மளை தகுதியுடைய நபராய் மாற்றும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய ஒரு வசனத்தை உள்வாங்கல. ஒரு தங்கச்சி இப்படியா சொன்னா, ஆமீன். பாருங்க, அவர் சபைக்கு போகிறவர்னு நான் கழுத்தை நீட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவரை சொல்ல, அவரு சொல்ற காரியம் அவன் சபைக்கு போறவான்ட்டு நான் என்ன செய்தனேன்? கெட்டுனேன். ரெண்டும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. வசனம் உள்ள போகல. வசனத்தின்படி ஒரு குணமும் 2 பேருக்குள்ள இல்லை. அப்போ நம்ம ஒரு பாசையில் எப்படி இருக்கும்? கீரியும் பாம்பும் போலதான். ஒரு நாளும் என்னது தீராது, அடியும் ஒரே ஃபைட்டும் தான். அப்போ ஏன்னா 2 பேருக்குள்ள வசனம் போகல. இவங்க அந்த அந்த அப்புறம் கடைசியில் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எதை குறை சொல்லுவாங்கன்னா சபையை குறை சொல்லுவாங்க. பெந்தகோஸ்து சபையில் போய் இந்த சபையில் உள்ள ஆட்கள்லாம் இப்படி இருப்பாங்களோ, நீ முதல் மாறல,
நீ உனக்குள்ள வேத வசனம் விழல, உனக்குள்ள வேத வசனம் விழுந்து 30, 60, 100 என்னது கொடுக்கல, பலன் கொடுக்கல. அதுக்கப்புறம் எப்படி நீ ஒட்டுமொத்தமான சிலவங்க சபையை குறை சொல்லுகிறது? அப்ப வேத வசனம் நமக்குள்ள விழுந்து நமக்குள்ள பலன் கொடுக்கும். நம்ம குணம் மாறணும், நம்ம பார்வையில மாற்றம் வரணும், நம்ம பேச்சில மாற்றம் வரணும், நம்ம கேட்கறதுல மாற்றம் வரணும், நடைமுறை வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்குள்ள தந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். வேத வசனம் உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காப்பா? ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் உனக்குள்ள விழுந்துட்டுனா உன் முடி தலைவெட்டில் கூட மாற்றம் வரும். தலைவெட்டில் இல்லை, அதுக்கு மேலே எழுது முடி வெட்டுறதுல கூட மாற்றம் வரும். உன் ட்ரெஸ்ஸிங்கில் கூட மாற்றம் வரும். வேத வசனம் விழுந்துட்டுனா எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம். பிரைஸ் காட். நீ ஒரு துணி கடைக்கு போய் துணியை செலக்ட் பண்ணுறதுலேயும் உனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஒரு தகுதியான வஸ்திரம் எனக்கு வேணும். ஆமீன். பாருங்கள், அதில் தான் முக்கியமாக இருப்பீங்க. வேத வசனம் உங்களுக்குள்ள வந்தாச்சுன்னா பெரிய ஆடம்பரம் ஒன்றும் உங்களுக்கு வராது. ஒரு சகோதரர் சபைக்குள்ள வந்த வேகத்தில் பின்னால் போனார். என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் இதுவளுக்கு என்னது தீர மாட்டேங்குது, வாங்கி தீர மாட்டேங்குதுன்னாரு. என்ன என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் வாரத்தில் 6 நாள் இருக்குன்னா ஒரு நாள் துணி கடை கூட்டு போண்டியிருக்கு, ஒரு நாள் ஃபேன்சி ஸ்டோருக்கு கூட்டு போண்டியிருக்குன்னா அப்போ எனக்கு புரியலை. அது என்னென்ன, அது இந்த கவரிங் ஐட்டம் வாங்குறதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கிடுறாங்க. இந்த அடுத்தது இன்னொரு நாள் என்னது எக்ஸெட்ரா. நான் சொல்கிற விஷயம் பாருங்க, இப்போ வாங்கி தீர மாட்டேங்க. இந்த வேகத்தில் எவ்வளோ வேகமாக வந்தாரோ அவ்வளோ வேகமாக பேக் அடிச்சிட்டார். அப்போ உங்கள் ஆடம்பர வாழ்க்கை சிலரை கிறிஸ்துக்குள்ள வர முடியாதபடிக்கு அவங்கள வெளியே தள்ளுகிறது. இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆனால் வேத வசனம் உங்களுடைய பாருங்கள் ஒரு எளிமையான வாழ்வை கொண்டு வரணும். நான் ஒரு முறை பாருங்கள், கல்கத்தாவில் அன்னை தெரசா அவங்க தங்கியிருந்த அந்த அறையை பார்த்து உண்மையிலே எனக்கு அப்படி கண்கள் கலங்கிட்டு, எவ்வளவு பெரிய அந்த யூனிவர்சிட்டி அளவுட பெரிய ட்ரஸ்ட்டு, கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி அந்த கல்கத்தாவில் அவங்களுக்கு அவ்வளவு இடங்கள் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அவங்க அறை ஒரு சின்ன அறை, ஒரு 10க்கு 10 கூட இருக்காது. அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரூம், அவ்வளோதான். ஒரு அட்டாச், ஒரு சின்ன ஒரு சேர், பைபிள் படிக்கிறதுக்கான ஒரு டேபிள், ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் ஒரு கட்டில், அவ்வளோதான் அவங்க லைஃப். அவ்வளோதான் அவங்களுக்கு இருந்தது. எப்படி இந்த காமராஜர் லாஸ்ட்டாக இருக்கச்சில் அவருக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி. பாருங்கள், இதே போல் பாருங்கள், ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கை அந்த அம்மா வாழ்ந்தாங்க. ஆண்டவர் அவங்களை அவ்வளவு உயர்த்தி இன்னைக்கும் பேசுகிற அளவுக்கு கனப்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்க டெத்துக்கு வேர்ல்டு லெவலில் இதுவரை நம்ம வாழ்ந்த காலத்தில் தானே அவங்க இறந்தாங்க. அப்போ என்னென்னா, இன்னைக்கு எத்தனையோ டெத்து நடந்தது. அத்தனை நாட்டு 100 நாட்டில் உள்ள பிரசிடெண்ட் அளவிட்ட அந்த முக்கியமான பிரதிநிதிகள் ஆனால் பாருங்கள், இப்போ எல்லா தலைவர்களும் இங்கே வர்றாங்கன்னொன்று இவங்க அதுக்கு பிறகு இவங்க ரொம்ப முக்கியமான தலைவர்கள், இந்தியாவிலே முக்கியமான தலைவர்களை அடக்கம் பண்ணுகிறது போல உள்ள ஒரு கனத்தோடு இந்தியாவிலே அவங்க அடக்க ஆராதனை நடந்தது. கரங்களை வைத்து அல்லையா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறது உன்னுடைய ஹேர் ஸ்டைலோ, உன் நடையோ, உன் ஒய்யாரமான கீல்ஸோ அல்ல. உனக்குள்ளே மறைந்திருக்கிற குணம்தான் உனக்கு அழகையும் பெருமையும் கொண்டு வரும். எப்பவுமே நமக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறது கர்த்தர். ஆமேன். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்கம்மா. அதனால பாருங்கள், ஆண்டவருடைய அந்த வேத வசனம் நம்மளை மாற்றணும். அவரிடத்திலிருந்து வருகிற ஒரு சில குணங்கள் நம்முடைய குணத்தை மாற்றும். நமக்குன்னு ஒரு குணம் உண்டு, அப்படிதானே? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? பைபிள் அது என்ன குணம்னு சொல்லுன்னா ஜென்ம சுபாவம்னு சொல்லுது. சொல்லுங்க, என்ன சுபாவம்? அப்ப நம்ம சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும். ஆமேன். ஒவ்வொரு பர்த்டே நீங்க கொண்டாடச்சுல கவனமா இருக்கணும். எனக்குள்ள கொஞ்சம் அந்த என்னது வந்திருக்கானே, சிலவங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை தெரியுமா? வயசு என்ன செய்யுது, போகுது. முதல்ல கூட்டி சொல்லுவாங்க, ஒரு 10-20 வயசு வர பிள்ளைங்கெல்லாம் 2 வயசு 3 வயசுலாம் கூட்டி வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்க, குறைச்சி சொல்லுவாங்க. நான் சொல்ற விஷயம், வயசு அதிகமாக போகுதுன்னு நீங்க கவலைப்படாண்டாம். ஆனா எனக்குள்ளே கிறிஸ்து எந்த அளவு பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோவான் பாருங்கள், தேவனுடைய வசனத்தை குறித்தும் ஒரு வாயை திறந்து சொல்லுங்க, தேவனுடைய வசனத்தை குறித்தும். அப்போ வசனம் நமக்குள்ள இது உணவாகும்.
வசனங்கிறது என்னது சொல்லுங்க? ஒரு ஃபுட்டு. சொல்லுங்க வாயை திறந்து, என்னது? உணவு. வசனம் என்கிற உணவு. அதனால தான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்போ தம்பிங்க எல்லாம் கவனிங்கம்மா, ஒரு நாள் ஃபுல்லா நீ பைபிள் ரீட் பண்ணலைன்னா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் மேன், உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கல. ஒரு மனுஷன் பாருங்க, பத்மு தீவில இருந்துட்டே அவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானான். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு மனுஷன் பத்மு தீவிலே, இன்னைக்கு யாரும் அப்படி இல்லை. சிலவங்களாம் சில கஷ்டங்கள் இருக்குது, சில நெருக்கத்தின் மத்தியில தான் இயேசுவை சேவிக்கிறீங்க. ஆனா யோவானை போல பத்மு தீவில நீங்க இருக்கல. அப்போ உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தரை சேவிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். யோவான் உங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவானை போல ஒருவேளை நீங்களும் நானும் பத்மு தீவுல இருந்து யோவான் இருந்தே போல நான் தனிமையா இருக்கிறேன், அல்லவிட்டால் சரீரத்தில் வியாதியில் இருக்கிறேன், வீட்டில் படுக்கையில் இருக்கிறேன், அப்படிப்பட்ட வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தை கேட்கிறதற்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் மட்டும் கூட நீங்கள் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாதுங்க. அவன் பத்மு தீவில் இருந்து வேத வசனத்தை என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஆமீன். பாருங்கள், எழுத ஆரம்பித்தான். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உபத்திரவம் இருந்தாலும் கிறிஸ்துவை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி விடாதுங்க. இந்த உபத்திரவம் ஆமீன் இன்பமாய் மாறும். ஆமீன். வசனத்து நிமித்தம் நீங்க உபத்திரவப்பட்டா அது உங்களுக்கு எப்படி மாறும்? இன்பமாய் மாறும். அடுத்ததாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிகளை குறித்தும் நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு உயர்த்தப்படணும். கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான காரியம், முக்கியமான நபர் இயேசு. சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு உயர்த்தப்படணும். 3வது வசனம் நமக்கு எல்லாம் மனப்பாடமான வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். 3 பேர் சொல்லுங்க, வாயை திறந்து. வாசிக்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், வாசிக்கிறவர்கள். இந்த பைபிள்ல உள்ள வேர்ட் எல்லாம் நம்ம வாயில வரணும். ஏன்னா 6 நாளும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கொத்த வேலை செய்கிற சகோதரர்கள் பார்த்தா அவங்க என்னது செங்கல் சாந்து இப்படி பேசுவாங்க. அதோட பலசர கிடக்கு வைத்துன்னு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டு ஃபுல்லா அப்படி அந்த 6 நாளையும் வேற நிறைய வார்த்தைகளை பேசிட்டு இருந்தேன். நம்ம இந்த 7வது நாள் 2-3 பாடலும் நிறைய சோத்திரமும். சொல்லுங்க, நம்ம வாயில இந்த 6வது முடிஞ்சு போச்சுல ஒரு 50-100 சோத்திரமாவது சொல்லிடணும். ஆமென். ஒரு கரங்களை உயர்த்தி சோத்திரம் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு சோத்திரம், சோத்திரம். ஒரு 200 அல்லேலூயாயாய் சொல்லிடணும். அல்லேலூயா. நல்ல கை அசைச்சு அல்லேலூயா. ஆமாம். பாருங்க, அந்த காலத்துல போய் ஒரு காளையை தான் பலி செலுத்த முடியும். இன்னைக்கு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? உதடுகளின் அந்த எருது காளையை நம்ம கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? பலி செலுத்துகிறோம். இன்னைக்கு அன்பு சகோதரனே, 6 நாள் பிஸ்னஸ்ல அல்லவிட்டா நீங்கள் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை தான் அதிகமாக உங்கள் நாவில் வந்திருக்கும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். மௌனமாக வந்துட்டு மௌனமாக போனீங்கன்னு ஆசீர்வாதம் இல்லை. கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுங்க. 2-3 வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வரட்டும். 2-3 பைபிளில் உள்ள வார்த்தைகள் உங்கள் வசனத்தில் வரட்டும். 3 பாக்கியவான்களை சொல்லிடுறோமா? வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பைபிளை வாசிக்கிறவர்கள். இந்த வாசிக்கிறதுல நிறைய டைப் இருக்கு பார்த்துடுங்க. சத்தமாக வாசிக்கணும். வீட்டில் பைபிள் வாசிக்கிற ஒரு சான்ஸ் கிடைத்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாயை திறந்து ரீட் பண்ணுங்க. அதில் தூதர்கள் உலாவுவாங்க. தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனால கிறிஸ்டின் கிடையாது. நல்லா புரிஞ்சிடுங்க. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமான வந்துட்டு போகிறதுனால நீங்கள் ஒரு பிலீவர் கிடையாது. ஆமீன். உண்மையான விசுவாசின்னா இந்த வேத வசனத்தை அனுதினம் நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஆமீன். உங்களுக்கு கூடுமானா உங்கள் வீட்டில் ஆமீன் பாருங்கள், வாயை திறந்து வேதத்தை வாசிக்கணும். நமக்கெல்லாம் ஒரு பேர் இருந்தது தெரியுமா? இவங்கெல்லாம் சத்திய வேதக்காரங்க. இந்த சத்திய புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் என்ன வேதக்காரங்க? வேதக்காரங்கள்ல நிறைய டைப் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன வேதக்காரங்க? சத்திய வேதக்காரங்க. அப்படின்னா இந்த வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அப்படி வீடுகளில் இதை வாசிக்கணும். பிள்ளைங்க எல்லாம் உங்க வீட்டில் பைபிளை வாசிக்கிறாங்கன்னா பெற்றோர் லேசா கொஞ்சம் சத்தமாக என்ன செய்யுமா? வாசி, வாயை திறந்து வாசி அப்படின்னு சொல்லணும். உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா உங்களை சொல்லாம நீங்க வாசிக்கிற பிள்ளைங்களை யாராவது இருப்பீங்கன்னா கர்த்தர் உண்மையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு யோவானை போல இருக்கிறீங்க, நீங்க ஒரு பேதுருவை போல இருக்கிறீங்க. உங்க அம்மா அப்பா வேணா சில வீட்டில் எல்லாமே அம்மா அப்பா சொல்லணும். எழும்புறதுல இருந்து தூங்குறது வரை யாரு தான் சொல்லணும்? அம்மா சொன்னாதான் செய்வாங்க, இல்லை அப்பா சொன்னாதான் செய்வாங்க. அப்படி ஒரு அந்த என்னது
ரோபோ போல் அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, தானாய் செயல்படணும். கரங்களை வீட்டு அல்லையே சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அப்ப வேத வசனத்தை நீங்களா வாசிக்கணும். பின்னால தம்பிங்க தங்கச்சிங்க சிலவங்கள்டெல்லாம் நான் சின்ன தம்பிங்கள்ட்ட கேட்டோன்னே இன்னைக்கு பைபிள் படிச்சு எடான்னு தான் கேட்பேன். சில தம்பிங்க இல்லைம்மா சங்கடமா இருக்கும், சாப்பிட்டியான்னு எடுத்து கேட்பேன், ஏன்னு தெரியாது. ஒன்று அது ஆமாம்மா, ஒன்று அது இந்த வெளிப்படையான மனுஷனுக்குடா, இந்த உள்ளான மனுஷனுக்கு தினமும் என்னது வாசி வேதத்தை. அப்ப வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை வீட்டு அல்லையே சொல்லுங்களேன். அன்பு சகோதரனே, நீங்க பத்மு தீவில் இருந்தாலும் வேத வசனத்தை வாசியுங்க. பத்மு தீவில் மரங்கள் இல்லை, சின்ன சின்ன குட்டி குட்டி பாறை. உங்களுக்கு புரியுதா? சின்ன சின்ன குட்டி குட்டி பாறை, எவ்வளோ சூடு இருக்கும். ஒரு இடத்துல நிமிந்து ஒரு 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 வேத பண்டிதர் இப்படி சொல்றாரு, ரொம்ப ஃப்ரீயா ஒன்று நிமிந்து படுக்கிறது போல ஒன்று இடங்கள்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னாரு. வேணா அந்த மலை இடுக்களுக்குள்ள விஷ தேள்களும் பாம்புகளும் இருக்கும். அப்போ இதே போல உங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனா வசனத்தை வாசிங்கள்.